ஹலோ மக்களே, இது உங்கள் தாரிக். ஸோ இது ப்ளாக் 3. ப்ளாக் 2ல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடியோ பார்த்து உங்களுடைய ஆதரவு கமெண்ட்லாம் நீங்கள் தெரிவிச்சிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துச்சு. என் ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்ணாததை நீங்கள் எனக்கு பண்ணியிருந்தீங்க உங்களுடைய கமெண்ட் மூலிமா, சப்போர்ட் மூலிமா. ஸோ ரொம்ப எனக்கு நன்றியாக இருந்துச்சு. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் மூலிமா நீங்கள் தெரிவிச்சிருந்தீங்க, இன்ஸ்டாகிராம் அண்ட் பர்சனலாக கூட. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபேமிலி கூட இல்லாட்டாலும் நீங்கள் நிற்கிறீங்க இல்லையா என் ஃபேமிலி மாதிரி. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. அந்த ப்ளாக் 2ல் நான் கொஞ்சம் எமோஷ்னலாக பேசியிருந்தேன். எமோஷ்னலாக நான் கதை பேசலை, என்னுடைய ரியாலிட்டி தான் பேசியிருந்தேன். ரியாலிட்டி, என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய கவலைகளை நான் சொல்லியிருந்தேன். உண்மையாக அந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி, எஸ்டர்டே, அந்த வீடியோ போடுறதுக்கு எஸ்டர்டே என்னென்னா, நான் வீட்டில் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகி ரொம்ப யோசிச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கூடி எனக்கு மயங்கி விழுந்துட்டேன். வீட்டில் மயங்கி விழுந்துட்டேன். ஸோ எனக்கு ஒன்றுமே மனம் இல்லை, உசாரம் இல்லை. வீட்டில் ஒய்ஃப் கன்சீவாக இருக்கிறாங்க. வீட்டில் ஒய்ஃப் கன்சீவாக இருக்கிறாங்க. இந்த டைமிங்கில் அவங்க கன்சீவ் ஆகி 3.5-4 month ஆகுது. ஸோ அவங்கள தான் கேர் பண்ணி பார்த்துட்ருக்குறேன். இந்த டைமிங்கில் கூட யாருமே ஃபேமிலியில் யாருமே இல்லை, சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்கள். என்னுடைய சிஸ்டர்ஸுக்கு அவங்க மேரேஜ் ஆகி அவங்க கன்சீவாக இருக்கும்போது ஃபினான்ஷியலாக நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணேன். செகண்ட் சிஸ்டருக்கு நான் கூட இருந்து கவனிச்சிருந்தேன். நான் சவுதியில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். நான் ஊருக்கு அவங்க கூட இருந்து கவனித்தேன். அவங்களுடைய லாஸ்ட் டைமிங்கில் அவங்களுடைய 10 மாதத்தோடைய எக்ஸ்பென்சஸ், அவங்களுடைய டெலிவரி நான் ஃபுல்லாக பார்த்துருந்தேன் கம்ப்ளீட்டாக. சரிங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ ஏன் சொல்கிறேன்னா அவங்களுடைய ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்கு நாங்கள் நானும் என் மனைவியும், என் மனைவி ஃபேமிலி நாங்கள் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருந்தோம் எல்லாருக்குமே. ஆனால் இப்போ என்னுடைய மனைவி கன்சீவாக, நோட் பண்ணிக்கோங்க, என்னுடைய மனைவி கன்சீவாக இருக்கிறாங்க. கரெக்டாக ஒரு 4 month கிட்ட ஆகுது. சரிங்களா? அவங்க கன்சீவ் ஆகி. ஸோ அவங்க கன்சீவ் ஆனதுலேருந்து இது வரைக்கும் டென்ஷன் தான் தராங்க. எல்லாருமே டென்ஷன் தராங்க. நான் இதுங்க வீடியோவில் சொல்ல முடியாது, சொன்னச்சுக்கோங்க, அது ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிரும். அதை நான் ஸ்டேஷனில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்குறோம். சரிங்களா? அது நான் இதில் சொல்கிறதுக்கு நான் இப்போ தயாராக இல்லை. அது சொன்னோம்னா அது பெரிய இதாக இஷ்யூ ஆயிரும். ஒய்ஃபுக்கு ரொம்ப ஒரு டார்ச்சல் கிடச்சிருக்குது என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய க்ளோஸ் ஒரு ஆள் மூலியமாக, ஒரு நபர் மூலியமாக. சரிங்களா? அதை நான் சொல்ல விரும்பலை. அது சொல்லுவேன் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு, பட் இப்போ வேண்டாம். அதை சொன்னச்சுக்கோங்களேன், அப்போ அவங்க பார்த்தாங்கன்னா மேலும் ரொம்ப அவங்க கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக நான் சொல்லாமல் இருக்கிறேன். சரிங்களா? அவங்க கன்சீவாக இருக்காங்கன்னு தெரிஞ்சும் கூட அவங்கள ஒரு ஹராசிங் பண்ணிருக்கிறாங்க, வார்த்தை மூலிமா, செயல் மூலிமா. ரொம்ப எனக்கு கஷ்டத்தை ஏற்படுச்சு. இந்த ஒரு பாசமே இல்லாமல் பண்ணும்போது, என்னுடைய மனைவி வயிற்றில் உள்ளது யாருடைய வாரிசு? ஃபேமிலி வாரிசு தானே. அப்படின்னு இருக்கும்போது அவங்க அதை அனுசரித்து அவங்க ஏற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். ஸோ அது ஒரு ரொம்ப வலி எனக்கு ஏற்படுச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என் ஒய்ஃப் கன்சீவ் ஆகிறா. அவளுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக, ஒரு அன்பு காட்டுறதுக்கு, ஒரு ஆறுதலாக என்னுடைய அம்மா இருந்துருந்துச்சுன்னா அவ்வளோ பார்த்துருக்கோம். எங்கள் அம்மா இல்லாத குறைய நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அது. அந்த ஒரு அன்பு இவங்க யார்கிட்டையுமே கிடைக்கல. என்னுடைய சிஸ்டர்ஸ் கொஞ்சம் கூட கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாப்பா கிடைக்கவே இல்லை. ரொம்ப ஒரு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதை நான் நினச்சி நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி நான் கேர் ஆகிட்டேன், மயங்கி விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோஸ் நான் போட்டேன். ப்ளாக் 2 வீடியோஸ் நான் போட்டேன். ஏன் சொல்கிறேன்னா அந்த எமோஷனல் காரணம் இந்த பேக்ரவுண்டு, இங்கே ஸ்ட்ரெஸ்ஸு நான் தாங்க முடியலை. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதன் காரணமாக தான் அந்த ப்ளாக் நான் போட்டிருந்தேன். வீட்டில் நடந்த பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, ஒரு பெரிய பிரச்சனைகள். சரிங்களா? அதை நான் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பெரிய ஸ்டோரியாக போகும். நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நான் ஒரு பிரேக் எடுத்து சொல்கிறேன். ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு ஆப்ஷனாக சொல்கிறேன். ஃபைனலாக நீங்கள் வீடியோ கண்டினியூவாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும், என்ன ரியாலிட்டின்னு தெரிய வரும் உங்களுக்கு. தென் நீங்கள் ஃபைனலாக என் மேலே தவறு இருக்கா, எங்கள் மேலே தவறு இருக்கா இல்லையா, நீங்கள் ஃபைனலாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, பர்ஃபெக்டாக புரிஞ்சுப்பீங்க யார் மேலே தவறு இருக்குது, யார் மேலே தவறு இருந்திருக்குது எல்லாமே சொல்லிவிட்டு. ஸோ எங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் நானும் என் மனைவி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, ஸ்ட்ரெஸ். அவங்க கன்சீவாக இருக்கிறாங்க. 4 மாதம் தான் ஆகுது. பார்த்துக்க ஆள் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். அவங்க ட்ராவலிங் பண்ணக்கூடாது. 6 மாதம் கண்டிப்பாக அவங்க ட்ராவலிங் பண்ணவே கூடாது. டாக்டருடைய அட்வைஸ் ரிப்போர்ட்டபிள். சரிங்களா? ரெக்கார்டபிள். அவங்க சொல்லிக்கிறாங்க 6 மாதம் இங்கே ட்ராவலிங் பண்ணக்கூடாது, எங்கேயுமே ட்ராவல் பண்ணக்கூடாது. நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா பேபிக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டுருக்காங்க.
ஆஃப்டர் லாங் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அவங்க கன்சீவ் ஆகி இது வந்து அவங்க 3rd டைம் கன்சீவ் வராங்க சரிங்களா. ஃபார் 2 டைம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஹெல்த் ரீதியாக வந்து அபவுட் ஆகிடுச்சு டென்ஷன் காரணமாக. இப்போ வந்து 3rd டைம் வந்து கன்சீவ் வராங்கன்னா வந்து அவங்களை எவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அப்படி நான் வந்து பார்த்துட்டு இந்த டயத்தில் வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க ஃபேமிலியில் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படியே கொடுக்குறாங்க. இது என்ன அந்த உயிரை வந்து கொல்ல யோசிக்கிறாங்களா ஒன்றும் புரியலை. இது வரைக்கும் வந்து 4 மாதம் ஆச்சு இல்லை கன்சீவ் ஆகி. வீட்டில் என் 3 சிஸ்டர்ஸும் என்னுடைய வாப்பா ஒரு பொருள், ஒரு ஆரஞ்சு பழம், ஒரு ஆப்பிள் பழம், ஏதாச்சும் ஒன்று கூட வாங்கி கொடுத்ததே கிடையாது கேஸ். நான் என்ன எதிர்பார்க்குறேன், இத்தனை வருஷமாக நான் வந்து உங்களுக்கு எல்லாமே நான் சப்போர்ட் பண்ணிட்டுக்கிறேன், எல்லா இதுலேயுமே நான் வந்து சப்போர்ட்டிவாக எடுத்துக்கிறேன். ஆனால் வந்து என்னுடைய மனைவி வந்து இப்போ கன்சீவாக இருக்கும்போது அவளுக்கு ஏன் நீங்கள் அன்பு காட்ட மாட்டேறீங்க? என்னுடைய கொஸ்டின்ஸ் நீங்கள் நோட் பண்ணுங்கள். அன்பு ஏன் காட்ட மாட்டேறீங்க? என் காசு தான் நான் கேட்கல, அன்பு ஏன் காட்ட மாட்டேறீங்க? அந்த அன்பு வந்து எங்களுக்கு கிடைக்கல, நாங்கள் வந்து ஒதுக்கப்பட்டு விட்டோம். அதுதான் உண்மை. இந்த 3 சிஸ்டர்ஸால் வந்து என் வாப்பு வந்து மனசு மாற்றப்பட்டு வாப்பிட்ட வந்து ஒவ்வொன்றா சொல்லி இந்த பிள்ளைங்க சொல்லி வாப்பு வந்து கம்ப்ளீட்டாக வந்து எனக்கு எகென்ஸ்டாக மாற்றிட்டாங்க. நான் வேண்டாம், என் மனைவி வேண்டாம், என்னுடைய மனைவியோட வாரிசு வேண்டாம், என் மனைவி ஃபேமிலி வேண்டாம், யாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து அவங்கள வந்து ஒரு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதான் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நாங்கள் ஒரு விரோதி ஆகிட்டோம். போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எஸ்ஐ முன்னாடி சரிங்களா அவங்க சொல்கிறாங்க வார்த்தைகள். எங்கள் பாப்பா சொல்கிறாங்க, என் பையன் கூட வந்து எனக்கு முன்னோக்கி போகிறதுக்கு தளப்பறையும் கிடையாது, நான் தனிமையாக போய்கிட்டுறேன், எனக்கு என் பையன் கூட வந்து வாழ்கிறதுக்கு விருப்பம் கிடையாது, ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதுக்கு விருப்பம் கிடையாது வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. வார்த்தையால் வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள், அப்போ வந்து என்னுடைய வலி எப்படி இருக்கும்? அதான் இம்பார்ட்டண்ட்டு. அப்போ வந்து என்னுடைய வலி எப்படி இருக்கும்? இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்ததுக்கப்புறம் வந்து நான் எப்படி வந்து யோசிக்க முடியும், எப்படி நான் வந்து நினைக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள் நீங்கள். அதான் என்னுடைய ஸ்ட்ரெஸ், என்னுடைய டிப்ரெஷன், என்னுடைய வலிக்கு காரணம். இன்னும் நிறைய உண்மைகள் இருக்குது கேஸ் சொல்கிறேன் சரிங்களா, கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேவா? வீடியோ நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ.